அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். வசந்து வரும்பொழுது பணிவு தேவை, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு, பார்த்துருக்கீங்களா? அந்த எண்ணம் என்றைக்குமே மிதுன ராசிக்கு உண்டு. நம்ம எந்த கட்டத்துக்கு உயர்ந்து போனாலும், எந்த இடத்துக்கு நாம் உயர்ந்து போனாலும் தன்னுடைய நிலையில் மற்றவங்க சஞ்சலப்படக்கூடாது, தன்னுடைய அகங்காரத்தை கூட வெளிப்படுத்திக்க கூடாது நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நேரம். சுக்கிர பகவான் சாதகமாக உங்களுக்கு செயல்பட போகிறார். நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவன் சுக்கிரன். நம்மளுடைய விருப்பத்தோடு உழண்டு கொண்டிருப்பவன் சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்குறார். ஆல்ரெடி நீங்கள் புதன் சம்பந்தப்பட்டவருங்கிறதுனால இந்த புதனும் சுக்கிரனும் இணையிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்குது. பண விஷயத்துக்காக நீங்கள் ஏதாவது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும் எப்படி சொல்ல முடியாதுன்னு மென்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு விலக போகுது.
இதில் நான் மீண்டு வந்துருவேனா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மீண்டு வரப்போறீங்க. எனக்கு இப்படி எதுவும் கெட்ட பேர் வந்துருமோ, நான் ஏதோ தப்பு கணக்கு போட்டுட்டனோ, இந்த ஆழம் பார்க்காம காலை விட்டுட்டனோ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்கு டோன்ட் ஃபீல். கால புருஷன்தான் உங்களுக்கு நடத்த வைக்கிறான். கால தத்துவத்தை உணர்ந்த அந்த கடவுள் தான் உங்களுக்கு சில விஷயத்தை நடத்தி கொடுக்குறாரு. நீ ஏன் கண்ணு கவலைப்படுற? நீ ஏன் கண்ணு கவலைப்படுற? கவலைப்படாத கண்ணு. மிதுன ராசி கவலைப்படலாமா? புத்திசாலித்தனம் இருக்கு. உன் புத்திசாலித்தனத்தினால தான் கண்ணு நீ ஒன்று விஷயத்தையும் நடத்துகிற. இந்த நேரம் கொஞ்சம் மிராக்கல டவுன் ஆகுது, அதுக்காக நம்ம பின்வடி வந்துடலாமா? வரக்கூடாது. அப்போ சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? சூட்சம ரகசியத்தை சொல்லி கொடுக்க போகிறார். அப்படின்னா சில மனிதர்களை நீங்கள் கண்டிப்பாக இப்போ சந்திக்கிற நேரம், சில உறவுகளை சந்திக்க வேண்டிய நேரம். அவன் நேரடி உறவாக கூட இருக்க மாட்டான், ஒரு ஃப்ரெண்டாக இருப்பான், தெரிஞ்சவனாக இருப்பான். யாரோ ஒருத்தவனுக்காக நீங்கள் பின்னாடி போய் இன்னொருத்தவனை சந்திக்க அவன் போவான், அவன் பின்னாடி நீங்கள் இருப்பீங்க. அந்த நீங்கள் சந்திக்கிற, அதாவது ஒரு ஃப்ரெண்டு உங்களை அழைச்சிட்டு போகிறாரு யாரையோ பார்க்க, நீங்கள் பின்னாடி போகிறீங்க. இந்த உதாரணத்தை நல்லா புரிஞ்சுங்க. அவர் வேலையை முடிக்கிறாரு. உங்களுடைய அணுகுமுறையை அந்த பெரியவர் பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறார். இப்போ புரிஞ்சுதா? நம்ம நேரடியாக யாருக்கிட்டையும் உதவி கேட்க போகலை, நம்ம நேரடியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகல. ஆனால் எங்கேயோ மணி அடிக்க எங்கேயோ நமக்கு சத்தம் கேட்குங்கிற கதை தான் இப்போது. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணலாமா? அப்போ ஒருத்தவங்க யாராவது கூப்பிடும் போது வேணான்னு சொல்லலாமா? இப்போ சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கவே கூடாது. வேண்டாங்கிற வார்த்தை உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு இதுதான் பிடிக்குங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. இங்கே தான் பாயிண்ட். ஐயோ எனக்கு அது பிடிக்காது, உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு தெரியக்கூடாது, இது பிடிக்குன்னு தெரியக்கூடாது. இது ரெண்டுமே தெரியாமல் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள். அதுதான் வாழ்க்கையோடைய யதார்த்தம், அதுதான் உங்கள் வாழ்க்கையோடைய தத்துவம். இப்போ உங்களுக்கு மேம்போக்கான நிலைகளை விட மேம்படுத்தக்கூடிய நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவும் இந்த மார்ச் ஏப்ரலில் கம்பல்சரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, நம்மளுடைய கணக்கு சக்ஸஸ் ஆகுது. இந்த காலகட்டத்தை விட்டுறக்கூடாது. இந்த காலகட்டம் சில அற்புதங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது ஒரே விஷயந்தான், யாரையோ சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அது நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அங்கே விருப்பப்பட்டவர்கள் நம்ம மேலே விருப்பப்பட போகிறார்கள். ஒரு விருப்பம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது. யாரோ ஒருத்தவங்க விரும்ப போகிறாங்க உங்களை, ஒருத்தவங்களுடைய கண் பார்வை உங்கள் மேலே படப்போகுது. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையே மாறுது. உங்களுக்கு கடன் அடையலாம், கஷ்டம் தீரலாம், வாழ்க்கையில் ஒரு வசந்தம் ஏற்படலாம், எதுவும் நடக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது ஆக்டிவ். அதிர்ஷ்டத்தை நம்புங்க. இந்த நேரத்தில் யாராவது உங்களை மைனஸாக பேசுனாங்கன்னா துரதிர்ஷ்டமாக யோசிக்காதீங்க, டவுனாக யோசிக்காதீங்க. நானே போத்தவங்க சொல்கிறேன், இப்போ நான் ஜாதகம் பார்க்கும்போதும் சரி, இது மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சரி, நீங்கள் இப்படி உட்காந்து இதை பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் போய் சேராது. இப்படி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே சேரும். அதோடைய வைப்ரேஷன் உடனே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நாளைக்குன்னு கூட தள்ள வேண்டாம், இன்றைக்கி இந்த பதிவு கேட்டதுக்கு பிறகு கூட ஒரு நபரை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். ஒரு 10,000 ரூபா பணம் கிடைக்கும், 1000 ரூபா பணம் கிடைக்கும், நல்ல விஷயம் நடக்கும். திட்டினவன் திடீர்னு நம்மளை பாராட்டுவான். இப்படி ஒரு அற்புதங்கள் நடக்க போகுது. ஸோ மிதுன ராசி இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. சில விஷயத்தை ரொம்ப விருப்பத்தோடு செய்யுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் மற்றவங்க விருப்பத்திற்காக செஞ்சீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி அடைய போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன செய்யணும்? ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளை நீங்கள் இப்போ வழிபாடு பண்ணணும். பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. அரகஜான்னு சொல்லுவாங்க, செந்தூரம்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா நெத்தியில் சின்னதாக ஒரு செந்தூரம் வச்சுக்கிட்டு வாங்க. இந்த நேரத்தில் அரகஜான் நாட்டு மருந்து கடையில் விற்கும், அதை வாங்கி கொஞ்சோண்டு வச்சுங்க நெத்தியில். நிச்சயமாக பற்பல அற்புதங்கள் உங்களுக்கு, வசீகரம்னு சொல்லுவாங்க, அது ஏற்பட போகுது. நீங்கள் போகிற ரூட்டு உங்களுக்கே சாதகமாக மாறப்போகுது. மிதுன ராசிக்காரர்களே, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி,
பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.